ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியான பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சில பைனாப்பிள் லைட்டாக புளிப்பாக இருக்கும். நம்ம இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யும்போது நல்ல டேஸ்டியான கேசரி கிடைக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பைனாப்பிள் கேசரி செய்யறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். நெய் உருகிடுச்சு. இதில் 1 கப் பொடியாக நறுக்குன பைனாப்பிள் சேர்த்துடலாம். பைனாப்பிளை லைட்டாக நெய்யில் வதக்கிடலாம். பைனாப்பிளை வதக்காமல் கேசரியில் சேர்க்கும்போது அது ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி வதக்கிட்டு கேசரியில் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். நல்ல வாசனை வருது. இப்போ 1/4 கப் அளவு மட்டும் சர்க்கரை இதில் சேர்த்துடலாம். சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு கொஞ்சமாக தண்ணி இதோடு சேர்த்து பைனாப்பிளை வேக விடலாம். பைனாப்பிள் இப்போ சுகர் சிரப்பில் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு சாஸ்பேனில் 2.5 கப் தண்ணி ஊற்றி சூடு பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இது பக்கத்து அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். கேசரி செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய் சூடானதும் ஒரு 10 முந்திரி பருப்பு, 10 பாதாமை தோல் நீக்கிட்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா செவந்துருச்சு. இதிலிருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் கார்னிஷுக்கு. நான் இன்றைக்கி ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. மஞ்சள் தூள் கொஞ்சம் இதில் நெய்லே சேர்த்துடலாம். இப்படி சேர்க்கும் போது உங்களுக்கு ஃபுட் கலர் தேவைப்படாது. இதுவே நல்ல ஒரு எல்லோயிஷ் கலர் வரும். இப்போ இதோட 1 கப் ரவையை சேர்த்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துடலாம். பாருங்கள், ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காமலே மஞ்சள் தூள் சேர்க்கும் போதே நமக்கு அந்த நல்ல கலர் கிடைக்கிது. மஞ்சள் தூளை நம்ம நெய்யிலேயே போட்டதுனால மஞ்சளோட ஃப்ளேவரும் நமக்கு வரல. இப்போ ரவை நல்லா வறுபட்டு வாசனை வருது. இப்போ நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சு பக்கத்தில் வச்சுருக்கிற தண்ணியை அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். ஸ்லோவாக சேருங்க. ஒரு கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி நம்ம சேர்த்துருக்கோம். அடுப்பை ஸ்லோலே வச்சுட்டு கொதிக்கிற தண்ணியை ஊற்றும்போது நமக்கு ரவையில் எதுவும் கட்டி வராது. பாருங்கள், ஒரு கட்டி கூட கிடையாது. இப்போ இது நல்லா வேக விடலாம். தண்ணி ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. இப்போ இதோட நம்ம சர்க்கரையை சேர்த்துடலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை போதுமானது. நம்ம ஏற்கனவே 1/4 கப் சர்க்கரையை பைனாப்பிளில் போட்டு வேக வச்சுருக்கோம். இது 3/4 கப் சர்க்கரை. இப்போ இதை இதோடு சேர்த்துடலாம். நம்ம சர்க்கரை சேர்த்த உடனே இதை லேசாக கிண்டிகிட்டே இருந்தோம்னா இலகும் நல்லா. 6 ஏலக்காவை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை இதோடு சேர்த்துடலாம். இப்போ இதோட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த பைனாப்பிளையும் சேர்த்துடலாம். இது நல்லா கலந்துடலாம். சர்க்கரையை ரவை வெந்ததுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும், இல்லாட்டி ரவை வேகாது. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை இதில் சேர்த்துடலாம். டோட்டலாக நம்ம 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறோம். சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம். பைனாப்பிள் கேசரி ரெடி. அடுப்பை அணைச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.